Hola! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். காலேஜ் படிச்சுக்கிட்டே வேலைக்கு போறேன்னு சொன்னீங்களே, லீவ் டைம்ல என்னெல்லாம் பண்ணுவீங்க? வாழைக்காய் ஜாம் போவேன். எத்தனை வாழைத்தார் சோம்பிப்பீங்க? 40 தான் ஜாம் பண்ணேன் ஒரு நாளைக்கா? மாரி செல்வராஜ் சார், அவரை பத்தி அப்பா என்னைக்காவது ஷேர் பண்ணிருக்காரு, ஏதாவது சொல்லியிருக்கு? சோழ சொன்னாங்கண்ணா, நீ என்ன சோழ சொன்னாங்களா, எனக்கே தெரியாது. அப்பாக்குள்ள அவங்களாம் வாழைக்காய் ஜாம் எனக்கே தெரியாது. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னாங்க. எப்பல எத்தனை வயசுல இருந்து அவரை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அது எந்த 15 மாசம் வீட்டுல போனும் பார்த்தேன். அப்படியா? ஆமாண்ணா. ஓகே, அவரும் நம்மள மாதிரி தார் சுமந்திருக்காருன்றது இந்த ஷோல தான் தெரியுமா உங்களுக்கு? ஆமாண்ணா, எனக்கு சோழ தான் தெரியும். அப்பமே சோழ தான் சொன்னாங்க. நானும் கஷ்டப்பட்டு தானே போயிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. வாழை பாத்துட்டீங்களா? ஆமா, வாழை பார்த்துட்டாங்க. எப்படி இருக்கு படம்? அது சின்ன வயசுல இருந்த கதை அப்படியே இருக்குன்னா, எனக்கு சின்ன வயசுல அப்படியே நானும் வாழைக்காய் ஜாம் தான் அதே மாதிரி தானே இருக்கு. எனக்கு பார்த்த உடனே எனக்கே. நீங்களும் அந்த படத்துல வர மாதிரி இன்னைக்கு போகாம இருந்துடலாம், இன்னைக்கு நம்ம ஏதாவது ஏமாத்திடலாம், அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கேன். நிறைய டைம் பண்ணிருக்கேன். அப்படியா? அம்மா என்ன சொல்லுவாங்க? நான் நைட்டு எல்லாம் பிளான் போட்டு வச்சிருப்பேன். அந்த மாதிரி போட்டா என்ன சொல்லுவாங்க அவங்க? கீழே போட்டா கடுமையா பேசுவாங்கண்ணா. ஏன்டா தாளை ஒழுங்கா கொண்டு வர மாட்டியா? அந்த தார்ல இருக்க ஒரு பழம் பழுத்துருச்சுன்னா அது நம்ம அந்த நான் படத்துல பார்த்தனால கேக்குறேன், அது நம்ம திங்கலாம், பழம் திங்கலாம். அதுல அது சொல்ல மாட்டாங்க. அது நான் கொண்டு வந்தாலும் திங்கலாம். நேரம் வைக்காடு கொண்டு போனா அடிப்பாங்கண்ணா. மாரியண்ணன் எப்ப மீட் பண்ணீங்க? இப்போ பைசன் படத்துல நடிக்க வச்சிருக்காங்க. ரொம்ப ஹாப்பி தானே. பைசல் நடிச்சிருக்கீங்களா? ஆமா, நடிச்சிருக்காங்க. என்னவா நடிச்சிருக்கீங்க? அதுல கபடி பிளேயரா நடிச்சிருக்காங்க. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்செய்தி வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் சீமனியர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட், நம்பியை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல தெரிஞ்சிருக்கோம். நீயா நானால அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு எமோஷனலா இருந்துச்சு. மாரி செல்வராஜ் அவரோட ரொம்ப கனெக்டான ஒரு விஷயமும் கூட, அவரோட பக்கத்து வீட்டுக்காரரும் கூட நிறைய விஷயங்கள் பேசுவோம். முத்து, வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும். ஓகே, நிறைய விஷயங்கள் பேசலாம் தான் உங்களை இன்னைக்கு அழைச்சிருக்கோம். வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஓகே, மாரி செல்வராஜ் சாரோட பக்கத்து வீடா நீங்க? ஆமாண்ணா. ஓகே, என்ன பண்றீங்க நீங்க? இப்பதான் படிச்சுட்டு இருக்கேண்ணா. அப்படியா? ஆமாண்ணா. எந்த ஊர்ல? திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டம். ஆமாண்ணா. ஓகே, வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்கீங்க? வீட்டுல அக்கா ஒண்ணு, அம்மா ஒண்ணு. அப்படியா? என்ன பண்றாங்க அக்கா? அம்மா விவசாயம் தான் பாத்துட்டு இருக்காங்க. அக்கா விவசாயம் தான் பாத்துட்டு இருக்கு. விவசாயம் தான் பாத்துக்கிட்டு. ஆமா. சரி, நீயா நானாக்கு வந்தப்போ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அதுக்கு முன்னாடி காலேஜ் படிச்சுக்கிட்டே வேலைக்கு போறேன்னு சொன்னீங்கல்ல, லீவ் டைம்ல என்னெல்லாம் பண்ணுவீங்க? வாழைக்காய் ஜாமுக்கு போவேன். வாழைக்காய் சுமக்கவா? ஆமா. ஓகே, அதான் நாங்க அந்த ஷோலையும் பார்த்திருந்தோம். எத்தனை வாழைத்தார் சோம்பிப்பீங்க நீங்க? 40 தான் ஜாம் பண்ணேன் ஒரு நாளைக்கா? ஆமாண்ணா. ஒரு டைம்ல எவ்வளவு எடுத்துட்டு வருவீங்க? ஒரு டைமுக்கு 2 தான். 2 தாரா? ஆமாண்ணா. எந்த வயசுல இருந்துன்றது தெரிஞ்சுக்கலாமா? 6ஆவது ஜாம் பண்ணேன். 6ஆம் வகுப்புல இருந்தா? ஆமாண்ணா. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ஞாபகம் இருக்கா எப்போ போனீங்க அப்படின்றது? அம்மா கூட போனாங்க. சின்ன வயசுல போயிருக்காங்க. ஓகே, இல்ல தார் சுமக்கணும் அப்படின்றப்போ நம்ம இப்ப என்னெல்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம்ல நம்ம போறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன் போகணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, எதனால அம்மா அழைச்சிட்டு போனாங்க உங்களை? வீட்டு சூழ்நிலைக்காண்டி அம்மா அழைச்சிட்டு போயிட்டாங்கண்ணா. வீட்டு சூழ்நிலை அப்பா ஊனமுட்டுவாங்க. அப்பா ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப நானும் அம்மா தான் வேலைக்கு போயிட்டு, அக்கா லீவ் காலேஜ் ஸ்கூலுக்கு போயிட்டு லீவ் டைம் காய்ச்சலுக்கு போவாங்கன்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து காய்ச்சலுக்கு அப்படி போயிடுவாங்க. அப்படியா? ஆமாண்ணா. ஓகே, நிறைய பேசுவோம். என்ன ஆகணும்னு ஆசை, அதை ஃபர்ஸ்ட் நான் தெரிஞ்சுக்கணும். ஆசை சொன்னோம்னா விவோ ஆகணும்னு ஆசைண்ணா. விவோ ஆகணும். அப்பாக்கு என்ன ஆச்சுங்க? அது அப்பாவுக்கு ஊனமுட்டு கையில அந்த பிளேட் வச்சு கால் வரலாம் பேட்டினாருண்ணா. அது பஸ்ல ஆக்சிடென்ட் நடந்துச்சுண்ணா. அதுல இந்த கையெல்லாம் பேட்டினா, கையில உள்ள பிளேட் தான் வச்சிருந்தாங்க. அங்க வெயிட் தூக்குனா மதிப்புன்னு இதாயிட்டுனா, கை கால் இழுத்து நடக்கவே முடியாது. வீட்லயே படுத்தாங்க கிடக்கும்ண்ணா. அதுக்கிட்டு காலில் ஏதோ கட்டியுமே பெருசா இதாகி போயிட்டாங்க. ஓகே, பிளேட் வச்சும் நம்ம தார் சுமக்கு வந்தாரா? பிளேட் வச்சு கால் 4 வரலும் போயிட்டுனா அப்பாவுக்கு. பெரிய சைடு வரல எல்லா வரலும் போயிட்டுனா. வீட்டுலதான் உட்காந்து இருந்துச்சுண்ணா.
சரி, மாரி செல்வராஜ் சார் அவரை பத்தி அப்பா என்னைக்காவது ஷேர் பண்ணிருக்காரு, ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்கண்ணா. அந்த ஷோல சொன்னாங்கண்ணா, நீ என்ன ஷோல சொன்னாங்களா, எனக்கே தெரியாது. எங்க அப்பாக்குள்ள அவங்களாம் வாழைக்காய் சம்பந்தம் எனக்கே தெரியாது. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னாங்க. உங்க அப்பா எனக்கு தெரியும்டா, நல்லா ஜாலியான பேசுவாரு. எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சுண்ணா சொன்ன உடனே, எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு. அப்பா சொல்லியிருக்காரா? அப்பா சொன்னது கிடையாதுண்ணா, இப்ப சார் தான் சொன்னாங்க, மகேஷ் சார் தான் சொன்னாங்கண்ணா. அப்படியா? ஆமாண்ணா. ஓகே. அவரோட படங்கள் வரப்பெல்லாம் பார்த்தது உண்டா நீங்க? பார்த்து எல்லா படமும் பார்த்துருக்கேன். எல்லா படமும் பிடிக்கும். அப்படியா? அவரோட பக்கத்து வீடா நீங்க? ஆமாண்ணா. எத்தனை வயசுல இருந்து அவரை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அது எந்த 15 மாசம் வீட்டுல போனும் பார்த்தேன். அப்படியா? ஆமாண்ணா. ஓகே. அவரும் நம்மள மாதிரி தார் சுமந்திருக்காருன்றது இந்த ஷோல தான் தெரியுமா உங்களுக்கு? ஆமாண்ணா, எனக்கு ஷோல தான் தெரியும். அப்பமே ஷோல தான் சொன்னாங்க, நானும் கஷ்டப்பட்டு தானே போயிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. வாழைக்காய் சம்பந்தி தான் போயிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. வாழை பாத்துட்டீங்களா? வாழை பார்த்துட்டாங்க. எப்படி இருக்கு படம்? படம் செமையா இருக்குண்ணா. அப்படியா? என்னோட எனக்கு நடந்த கதை தான் அப்படி அது சின்ன வயசுல நடந்த கதை அப்படியே இருக்குன்னா, எனக்கும் சின்ன வயசுல அப்படியே நானும் வாழைக்காய் சம்பந்தம் அதே மாதிரி தானே இருக்கு. எனக்கு பார்த்த உடனே எனக்கே ஃபீலிங் ஆயிட்டுனா. இல்ல, நானே ஸ்டோரியை கனெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒரு அக்கா ஒரு அம்மா. ஆமாண்ணா. அங்கேயும் அந்த தம்பிக்கு வந்து ஒரு அக்கா ஒரு அம்மா. ஆமாண்ணா. சோ அதெல்லாம் பார்க்கும்போது கண் கலங்குனீங்களா? கதை கண் கலங்கிட்டேன். எந்த சீன் அப்ப ரொம்ப எமோஷனல் ஆனீங்க? லாரி கவுந்து விழுந்தேம்மா அந்த சீன் ரொம்ப கண் கலங்கிட்டேன். அப்போ கேட்டீங்களா? அந்த கதையெல்லாம் கேட்டிருக்கீங்களா? அது நடந்த விஷயங்கள்ல? அது அப்ப சின்ன வயசுல நான் பார்க்கல, அந்த கதை எப்பனே தெரியாதுங்க. படம் பார்த்துக்கதான் கதையெல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஓகே. யார்கிட்ட கேட்டீங்க? அம்மாட்ட கேட்டீங்களா? இல்ல, அம்மாக்கா தெரியாது, அந்த கதைலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். படம் பார்த்தும்போது கதையே எப்படி நடந்துன்னு புரிஞ்சுக்கலாம். யார்கிட்ட அதை பத்தி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்களா உங்ககிட்ட? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை வீடு இருக்கு அங்க? அது 1000 வீடு இருக்குண்ணா. 1000 வீடு இருக்கா? இருக்கு. ஓகே. 1000 வீட்டுல எத்தனை பேர் இந்த வேலைகள் செய்யறாங்க? எல்லாருமே அந்த வேலை தான் முடியுதாங்க. எல்லாருமே தார் சுமக்குறாங்க. எல்லாரும் வழக்கம் வைப்பாங்க. எனக்கு அந்த படத்துல பாக்கும்போது ஒரு தாருக்கு ₹1 அப்படின்னாங்க. ஆமா, அது பழைய காலத்துல அந்த பைசாலாம் அம்மா சம்பந்தம் இருக்கணும். எவ்வளவுக்கு? 50 பைசா அதெல்லாம் சம்பந்தம் இருக்கும். 50 காசுக்குள்ள அம்மா சம்பந்திருக்காங்க. சொல்லுவாங்களா அதெல்லாம்? அதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே. நான் 5 ரூபாய்க்கு சம்பந்தம். நீ சோகமா இருக்கப்பே தாருக்கு ₹5 தான். ஆமா. ஓகே. அதுல வந்து சொல்லுவாங்க ஒரு தாருக்கு ₹1 கூட்டி கொடுங்க, அதிகமா கொடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆமா ஆமா. இப்ப எப்படி இருக்கு அந்த தார் சுமக்கிறப்ப அதுக்கு உண்டான அங்கீகாரமும் மரியாதையை கொடுக்குறாங்களா? அது எப்பெல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்களா? இப்போ சீன் தான் சொல்லுவாங்க. நான் பார்த்தாங்க வழக்கதான் சமக்க வழக்கம் தான் ஆசை அப்படின்னு நிறைய கேட்டிருக்காங்க. வீட்டுல ஒண்ணுமே நான் எல்லாமே நடந்தா போக முடியும். வீட்டுக்கு உள்ளலாம் 2 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட்னா வீட்டுல அம்மாவுக்கு உடம்புச்சுன்னா நடந்தான் கூட்டு போக முடியும். அக்காவுக்கு உடம்பு நடந்தான் கூட்டு போக முடியும். பைக் ஒண்ணும் வீட்டுல கிடையாது. யார்ட்டையும் கேட்டா கூட படிய மூஞ்சி கீழே போட்டுவான்னு பெய்யுன்னு தர மாட்டாங்க. அதான் அனுபவிச்சா. எவ்வளவு தூரம் அதை சுமப்பீங்க? ஏன்னா அவரு மாறி என்ன சொல்லும் பொழுது நான் 5 கிலோமீட்டர்லாம் தார் சுமந்துட்டு வருவேன்னாரு. ஆமாண்ணா, அதெல்லாம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லாம் இருக்கும் தாரி. அது பாருனா நீட்டாவும் இருக்காது. சவுதி இருக்கும். காணகன் தாண்டி போக முடியும். அந்த தார் கொண்டு போக முடியும். இந்த காம்புலாம் தட்டும். நான் வாழைக்காய் கொண்டு போக முடியலாம். பின்னாடி பெருசா காம்பு வந்து இருக்குமானா அதுல வாழைக்காய் தட்டும். கொண்டு போகும்போது அந்த காம்பு வாழைக்காய் பிடிச்சி கீழே விழுந்துருக்கேன். நிறைய விழுந்துருக்கேன். அதெல்லாம் பீன்லாம் ரொம்ப வலிக்கணும். அந்த இடத்துல வலிக்கணும். கழுதம் திருப்பவே முடியாது. ரொம்ப வலிக்கணும். நீங்களும் அந்த படத்துல வர மாதிரி இன்னைக்கு போகாம இருந்துடலாம், இன்னைக்கு நம்ம ஏதாவது ஏமாத்திடலாம் அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கேன். நிறைய டைம் பண்ணிருக்கேன். அப்படியா? அம்மா என்ன சொல்லுவாங்க? நான் நைட்டு எல்லாம் பிளான் போட்டு வச்சிருப்பேன். நைட் ஃபுல்லா சாப்பிட மாட்டேன். காலையில வாமிட்லாம் எடுத்திருக்கேன். நான் வேலைக்குதான் வாமிட் எடுத்திருக்கேன். போகாம இருக்கு. ஆமா, வேலைக்குதான் வாமிட்லாம் எடுத்திருக்கேன். காய்ச்சல் வாய்ப்பு நடிப்புலாம் போட்டிருக்கேன் வீட்டுல. என்ன சொல்லுவாங்க அம்மா? அம்மா சரி ஒரு நாளைக்கு படம் பாத்துக்காடா நாளைக்கு போன்னு சொல்லுவாங்க. நிறைய டைம் பண்ணிருக்கேன். வாழைக்காய் சமக்க போற இடத்துலயும் வாமிட் எடுத்துருவேன். எடுத்து போய் வீட்டுக்கு போய் விட்டுருவாங்க. நம்ம சுமக்க கூடாது அப்படின்றது கிடையாது. இன்னைக்கு போவேனா நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அம்மா தெரியுமா அந்த விஷயம்? நீ தெரியுதுடா குடும்ப சூழ்நிலை எந்த இடத்துல உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை பத்தி தெரிய ஆரம்பிச்சு? எனக்கானா அப்பா யாருன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சு. அப்பா இருக்கும்போது தார் சுமந்தீங்களா? அப்பா இருக்கும்போது வாழைக்காய் சமைச்சுக்கணும். அப்பாவே சொல்லுவாரு அப்போ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்பா என்ன சொல்லாது, நல்லா படிச்சு முன்னுக்கு வாப்பா. அப்பா பாது அப்பா இப்படிதான் கிடக்கேன். நீ படிச்சு முன்னுக்கு வாப்பா. குடும்பம் நல்லா பெருசா இருக்குப்பா. நீ தான் ஆகணும் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காங்க. ஓகே. என்னைக்காவது ஒரு நாள் அந்த காட்டுக்காரங்களோ இல்ல தார்காரங்களோ ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஏன் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துன்னு வரீங்க? லைக் கீழே போட்டுறது நம்ம கஷ்டம் நம்மளுக்கு தெரியல. அந்த மாதிரி போட்டா என்ன சொல்லுவாங்க அவங்க? கீழே போட்டா கடுமையா பேசுவாங்க. ஏன்டா தாளை ஒழுங்கா கொண்டு வர மாட்டியா, பார்த்து வர மாட்டியாடா, ஒன்னா நட்டமா தான் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த தார்ல இருக்க ஒரு பழம் பழுத்துருச்சுன்னா அது நம்ம அந்த நான் படத்துல பார்த்தனால கேக்குறேன். அது நம்ம திங்கலாம், பழத்தை திங்கலாம். அதுல அது சொல்ல மாட்டாங்க. அது நான் கொண்டு வந்தாலும் திங்கலாம். மேல வைக்கடவு கொண்டு அடிப்பாங்கண்ணா. ஓ, அதெல்லாம் பழம் வச்சு அடிப்பாங்க. அதுக்கு அடிமையா சண்டை நடந்துருக்கு. அப்படியா? ஆமா, நடந்திருக்க உனக்கும்? அதான். எந்த வயசுல? அது 7ஆவது படிக்கும்போது தானா. என்ன பண்ணீங்க? என்ன பண்ணனா, என் அம்மா ஃபர்ஸ்ட் போயிட்டு அப்போ சாப்பாடு லேட்டா தான் இருந்துச்சு. நான் அந்த வாழைக்காய் பழம் மேல இருந்து பறிக்கதான் போனேன். ஏசிட்டாங்க. ஏசினோன்னு நான் குடுக்கணும்னு ஓடிட்டேன் வீட்டுக்கு. அம்மா பார்த்து ஓடிட்டேன். போயிட்டு வாழைக்காத்தால் கொண்டு வரும்போது ஏசினா, நீ தான் வாழைக்காய் பழம் பறிச்ச, வயது பஸ்ல பறிச்சேன்னு சொன்னா, இன்னும் பறிக்காதப்பா, எனக்கு நஷ்டமாவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் சொன்னாங்க. ஆமா. அப்ப அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து அப்படியே இருந்துச்சு. ஆமாண்ணா, பார்க்கும்போது எனக்கு ஃபீலிங் ஆயிட்டு நான் பார்க்கும்போது. ஓகே. ஆனா ஃப்ரெண்ட்ஸிங் நடந்திருக்கா இந்த மாதிரி தார கையிலேயே புடிச்சு விட்டு நில்லு இல்ல வந்து அடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கா? அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அந்த மாதிரில அந்த மாதிரி. நான் ஒரு குடும்பமோட கணவன் ஒன்று இருக்குல்ல, இப்ப உங்களுக்கு படிக்கணும். ஆமா. சிலருக்கு எல்லாம் வந்து இப்ப அப்பா அந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப நம்ம அதை பண்றோம். நம்மளுக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் மாறணும்னு இருக்குல்ல. 400 பேருக்கும் உள்ள ஒரு கனவு அப்படின்னா என்ன இருக்கும் அந்த 400 குடும்பத்துக்கும்? ஆனா குடும்பம் என்னன்னா இருக்கும், படிச்சு முன்னிக்காதான் பாப்பாங்க எல்லா வீட்லயுமே. இன்னமும் லாரியில தான் கூட்டிட்டு போறாங்களா? ஆமா, இப்ப லாரி வச்சு தோஸ்து அந்த மாதிரி எல்லாம் கூட்டு போறாங்க. ஆனா இந்த தார் மேல உட்கார வச்சு தார் மேல உட்கார வச்சுதான் ஒரு நாள் வந்துருக்கணும். இன்னமும் அப்படிதான் வரீங்களா? ஆமா, தார் மேல உட்கார வச்சுதான் வந்துருக்கோம். ஏன்னு கேள்வி கேட்டிருக்கேன். ஏன்னு கேள்வி கேட்டா, இந்த பக்கம் தானடா போய்ங்கடா அப்படின்னு சொல்ல கேள்விதான். ஓ, இந்த படத்துல அந்த மாதிரி இல்ல உங்களுக்கும் அந்த நைட் டைம்ல டிராவல்? நைட் டைம்ல வந்துருக்கேன், நிறைய நைட் டைம் வந்துருக்கேன். எனக்கு சொல்லப்பா, எத்தனை மணிக்கு காலைல கிளம்புவீங்க? காலைல 7 மணி 8 மணிக்கு கிளம்பிட்டோம்னா. எங்க எவ்வளவு தூரம் டிராவல் இருக்கும்? அது நிறைய இடம் இருக்குண்ணா. ஒரே இடத்துல வெட்ட மாட்டோம்னா, நல்லா அலைஞ்சு வெட்டுவோம்னா. சரி. ஒரே இடத்துல வெட்டுவோம்னா 56 100 வெட்டுவாங்க. அதுக்கு வேற இடத்துக்கு போகணும். மேல இருந்து டாப் ஃபுல்லா லோடு ஏற்றி மேல டாப்புக்கு உட்கார வச்சிருவாங்க. உட்காந்து வீட்டுக்கு வந்துடுவோம். எத்தனை மணிக்கு வருவீங்க வீட்டுக்கு? சில டைம் சீக்கிரமா 5 மணிக்கு வந்துடும். அப்படி இல்லைன்னா ரொம்ப தொலைவேட்டு ரொம்ப லாங்குன்னா 8 மணி 9 மணி அப்படிலாம் வந்துருக்காங்க. அந்த டைம்ல வரும்பொழுது நைட் டைம்ல பிடிமானம் இல்லாம அதெல்லாம் இருக்கு. அந்த கயிற்று தான் பிடிச்சிட்டு போனோம். அதுக்கு அட்டி ஒண்ணு போடுவாங்கண்ணா, அது கயிறுமே ஒண்ணு அதை பிடிச்சி தானே இருக்கும். ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கா என்னைக்காவது? இல்ல, அப்படியுமே நடந்தது கிடையாதுங்க. ஓகே. இன்னும் நடக்கல. சரி, நம்ம பசங்க, நீங்க சின்ன பசங்க, உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும், ஹெல்த் இருக்கும். லேடிஸும் அப்படிதான் வராங்களா? ஆமா, லேடிஸ் அப்படிதான். லேடிஸ் வந்து முன்னாடி உட்காந்துக்கிடுவாங்க. முன்னாடி அந்த சீட்டுக்கு முன்னாடி யாரில் உட்காந்துக்கிடுவாங்க. மேல மாடியில மேல உட்காந்து உட்காந்துக்கிடுவாங்க. மாடியில உட்காந்து உட்காந்துக்கிடுவாங்க. சரி, நீங்க அம்மா அக்கா போகும்போது எத்தனை தாரு? ஏன்னா மாறி என்ன சொல்லுவாரு, நான் எடுக்கும் பொழுது நான் அந்த வயசுல நான் சின்ன வயசா இருக்கும்போது தார் போகும்போது சின்ன தாரா பார்த்து எங்க அம்மா எனக்கு எடுத்து கொடுப்பாங்க. எனக்கு அதை எங்க அம்மாவுக்கு சின்ன தார் தருவாங்கண்ணா. அவங்க பெருசு கொண்டு வருவாங்க, எனக்கு சின்ன தந்துருக்காங்கண்ணா. அம்மா எத்தனை தாரு எடுக்கும்? அம்மா 2 தார் தான் ஜம்பிப்பாங்கண்ணா, அக்கா 2 தான் ஜம்பிப்பாங்கண்ணா, நான் 1 ஜம்பிப்பாங்க. நீங்க 6ஆம் வகுப்புல இருந்து எடுக்கிறீங்களா? ஆமாண்ணா. அம்மா எத்தனை வருஷம் தார் சுமக்குறாங்க? அம்மா அவங்க பிறந்த வீட்லயுமே விவசாயம் தான் பார்த்துருக்காங்க. 3ஆப்லயே படி நிப்பாட்டி வேலைக்கு போயிட்டாங்க. இங்க எங்க வீட்டுக்கு வந்த உடனே வழக்க சமக்க அந்த மாதிரி தான் தொழில் போயிட்டு இருக்காங்க. அக்கா 12th படிச்சு முடிச்சு இந்த சனியார் லீவு வந்து காய்ச்சம் போயிருந்தாங்க. இப்போ காய்ச்சம் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. காலை 8 மணிக்கு போயிட்டேன்னா நைட்டு 7 மணிக்கு வீட்டுக்கு போவாங்க. காய் சமைக்க தான் போறாங்களா அவங்களும்? இல்ல, இப்ப சீசன் முடிஞ்சு போச்சுல, இப்ப வேற வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. பழமரிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா, அம்மாவும் அக்கா ஒன்னாதான் போவாங்க. அம்மாக்கு நீங்க என்ன பண்ணணும்னு ஆசை? அம்மாக்கு நான் என்ன பண்ணணும்னு ஆசை, வீடு கட்டி கொடுக்கணும்னு ஆசை. சரி, அக்காக்கானா அக்காக்கு என்ன செய்யணும்னு தெரியலண்ணா. அவதான் இப்ப அண்ணன் பாத்துக்கிட்டு தாங்க. எல்லாமே 2வது செகண்ட் அம்மா மாதிரி தான் அவங்க தான் எனக்கு. அவங்களுக்கு எதுவும் பெருசா செய்யணும், நானா மறக்க கூடாது செய்யணும். எனக்கு உங்க மேல ஒரு கோபம், முத்து மேல எனக்கு என்ன கோவம்னா, ஏன் அம்மாவையும் அக்காவையும் கூட்டு வரல அப்படின்னு. அம்மா அக்கா வேலைக்கு போயிட்டாங்கண்ணா. இங்க சென்னைக்கு வந்தாலும் டிக்கெட் போட காசு இல்லாம அம்மாவை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. அவள்தான் எதுக்குப்பா, வேலைக்கு போகணும், பழம் பார்க்கணும் அப்படின்னு போயிட்டு வருவாங்க. இன்னைக்கு என்ன வேலைக்கு போயிருக்க? நீ பழம் பறிக்கணும். இன்னைக்கும் பழம் பறிக்கணும்? ஆமா, டெய்லியும் பழம் பறிக்கணும். ஒன்று நான் உனக்கு ஒரு சின்னதா ரெக்வஸ்ட் கேட்கிறேன், அம்மாவையும் அக்காவையும் நீ கூட்டணும், நான் செலவெடுத்துக்கிறேன். ஒரு நாள் ஃபுல்லா அவங்கள சென்னையில நீ இருக்க வைக்க. கேட்டு பார்க்கலாம். சரி, கேட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லணும், ஓகேவா? ஓகே. உனக்கு விஏஓ ஆகணும்னு ஆசை. மாரியண்ணன் எப்ப மீட் பண்ணீங்க, எப்ப பாத்தீங்க அவரு? மாரியண்ணா சொன்ன 15 தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாலும் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ
இப்போ பைசன் படத்துல நடிக்க வச்சிருக்காங்க, ரொம்ப ஹாப்பி தான். பைசல் நடிச்சிருக்கீங்களா? ஆமா நடிச்சிருக்காங்க. ஓகே, என்னவா நடிச்சிருக்கீங்க? அதுல கபடி பிளேயரா நடிச்சிருக்காங்க. கபடி எல்லாம் நல்லா விளையாடுவீங்க? ஆமா விளையாடுவாங்க. ஓகே, விளையாட்டுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லையா? இப்ப காய் சுமக்க போனோம் அப்படின்னா சனி ஞாயிறு லீவ்ல போயிருவோம் நம்ம. ஆமா, நம்மளுக்கு அப்போ பசங்களோட விளையாட போகணும், அது அந்த மாதிரி எல்லாம் போக மாட்டீங்க? இல்ல என்னைக்காவது ஃப்ரீயா இருந்தா போய் விளையாண்டு ஆசைக்கு விளையாண்டு வந்தோம். அப்படியா? ஆமா, நம்ம ஸ்கூல்ல நம்ம கூட படிக்கிற பசங்க எல்லாம் ஜாலியா இருக்கிறவங்களும் ஜாலியா இருப்பாங்க. அவங்க எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்? எரிச்சலா இருக்கும்ண்ணா, ஏன்னா இவன் ஜாலியா இருக்கான், நம்மளும் எப்படா ஜாலியா ஆக முடியும் அதை ஃபீல் பண்ணிக்கண்ணா. அந்த 4 சுவத்துக்குள்ள எல்லாம் முடிச்சு விடுவாங்க. இது யாராவது உங்களை பார்த்து கிண்டல் கேலி எல்லாம் பண்ணுவாங்களா? அதெல்லாம் பண்ணுவாங்க. யார், பசங்களேவா? பசங்களே எல்லாம் பண்ணிப்பாங்க. நானு என்னன்னு? இல்லடா அவங்க அப்பா கூட ஒழுங்கா இல்ல, வண்டி கேட்டாச்சுக்கலாம், உனக்கு எதுக்கு வண்டிடா, நடந்து போக மாட்டியா அப்படின்னு கேட்காங்க. ஓகே, காய் சுமக்க போறதுனால அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு அவங்க பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணி. தூத்துக்குடி புளியங்குளம் ஊர் எவ்வளவு ஸ்பெஷல் உங்களுக்கு? ஊர் ஸ்பெஷல் தானே. ஏன் ஸ்பெஷல்? அவ்வளவு வறுமை கொடுத்துருக்கு நம்மளுக்கு, அவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்துருக்கு. வேண்டாமே அப்படின்னு நினைச்சது உண்டா? ஊர் வேண்டாம், நம்ம வேற எங்கேயா போயிடலாம் அப்படின்னு? இல்ல அந்த ஊர் தான் ஸ்பெஷல் தான். அப்படியா? ஆமா, வெளியே எங்க போனா அந்த ஊர் தான் பிடிச்சிருக்காங்க. சரி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. எவ்வளவுதான் கிண்டல் பண்ணாலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நம்மளுக்கு, தட்டி கொடுக்குறாங்க. இருக்காங்க. அவங்க பேர்ல ஞாபகம் இருக்கா? இருக்கலாம். சொல்லலாமா? சொல்லலாம். சாதரி, அஸ்வத், சிவபெருமாள், ராஜேஷ், நவீன், இருக்காங்க. இவங்க எல்லாம் உட்காந்து நீங்க விளையாடுற டீமா இல்ல ஸ்கூல்ல படிக்கிற டீம்? கபடி விளையாடுவோம், காலேஜ் ஒன்னா தான் படிக்காங்க. சரி, முத்துவோட ஃபேவரட் டீச்சர் இருப்பாங்களா ஸ்கூல்ல? ஆமா இருக்காங்களா. அவங்க இருக்காங்களா? யாரு? அவங்க நல்லா இது மோட்டிவேட் பண்ணுவாங்களா எனக்கு. அப்படியா? ஆமாண்ணா, இங்கிலீஷ் டீச்சர். பேரு ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரியா? ஏய், வாழைப்படத்துல வந்து ஒரு டீச்சர் இருப்பாங்கல்ல? இல்ல அவன் பேரு ராஜேஸ்வரி. இல்ல அந்த மாதிரி கேக்குறேன்னா, அந்த மாதிரி நல்லா பேசுவாங்க, நல்லா ஜாலியா பேசுவாங்க. ஆமாண்ணா. அம்மா என்னென்ன சொல்லிட்டு இருப்பாங்க? இவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நம்ம என்னைக்காவது நம்ம வாழ்க்கை மாறாதான்ற விஷயங்கள் எல்லாருக்குமே இருப்பாங்க, 400 குடும்பங்களுக்கும் இருக்கு. அம்மா அடிக்கடி சொல்ற விஷயங்கள்லாம் என்ன? அம்மா டெய்லியும் சொல்லுவாங்க, நல்ல படிப்பா, அது மட்டும் சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா, வந்து வேலைக்கு மட்டும் முடிச்சு வந்தோடனே என்ன வந்து நல்லா படிப்பா பஸ் அதான் சொல்லுவாங்க. இது வந்து சாப்பிடுவாங்க, அவங்க போய் கையில தூங்கிடுவாங்க. ஆமாண்ணா. அவங்களுக்கு பாடி பெயின் எல்லாம் வந்திருக்கா? நான் தடவி விட்டுருக்கேன். அதெல்லாம் சொல்லுவாங்க, எப்ப கால் வலிக்குதெல்லாம் நான் தடவி விடுவேன். வந்தேன்னு சொல்லிதாங்க, கால் வலிக்க ஐரிஸ் போட்டு தடவி விட்டு சுடுக்க எடுத்து விட்டுருவாங்க. அவங்களும் 2 பெரிய தர சுமக்குறாங்கல்ல. ஆமா, அப்படின்றப்போ எங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும். ஓகே, அதான் என்னென்ன வலி சொல்லிருக்காங்க? கழுத்து? அம்மா கால் வலி மட்டும் சொல்லுவாங்க, கால் வலி வந்து குறுக்கல அதெல்லாம் தடவி விடுவாங்க. ஹாஸ்பிட்டல்ல போனது? ஹாஸ்பிட்டல்ல போக மாட்டேன், வீட்டே தடவி விடுவாங்க. வீட்லயே? ஆமா. ஓகே, உங்களுக்கு என்னென்ன பாடி பெயின் வந்திருக்கு? எனக்கு ரொம்ப அந்த பின் தானே ரொம்ப வலிக்கும், அந்த கடல் இருக்குன்னா இப்ப ரொம்ப வலிக்கும். ஓகே, ஸ்கூல் லீவ் போட்டதெல்லாம் உண்டா? லீவ் போட்டு தார் சுமக்க போனதெல்லாம் உண்டா? லீவ் போட்டா இல்ல, ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வந்தா வாழைக்காய் சுமக்க போவேன், லீவ் போட்டுலாம் போக மாட்டேன். சரி, அப்படி தார் சுமக்கிற போது அந்த அதுல இருக்க ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குல்ல, வலிக்கு விழுறது, அது அது எப்படி சொல்றேன்னா, அது எப்படி கத்துக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் டைம் விழும்போது கீழே உள்ளதான் செய்வேன். ஃபர்ஸ்ட் டைம்ல விழும்போது அப்படி போக போக கழுத்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு போக போக. ஃபர்ஸ்ட் எல்லாம் கழுத்து தார் வச்சாலே கிடுக்குன்னு ஆடும், கழுத்துக்குலாம் போகும்போது இப்படி கிடுக்குன்னு ஆடும். அப்படியே போக போக பழகிட்டுனேன். இப்போ தார் நல்லா பவராயிட்டுனா கழுத்து. அப்படியா? ஆமா, பழகிட்டுனேன். ஓகே, ஊர்ல அண்ணாக்கள்லாம் எவ்வளவு தார் அதிகமா சுமப்பாங்க? ஆமா, அவங்கலாம் 3 நாளா கெட்டி ஜம்பாங்க ஊர்ல. 3 நாள்ல? ஆமா, கெட்டி ஜம்பிருக்காங்க. ஓகே, நீங்க சொன்னீங்களா அந்த தாருக்கு மேல இருக்குமே காம்பு, அதெல்லாம் கிழிச்சு கீழே விழுந்தது, அந்த வாய்க்கால்ல போகும்போது வழுக்குனது, அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கா? ஆமா, நல்லா நடந்திருக்குண்ணா. ஆனா திடீர்னு நம்ம ஸ்பீடா போய்கிட்டு இருப்போம், வெயிட் நம்ம மேல எப்படின்னா கரைச்சத்த போகும், ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருப்போம், திடீர்னு வந்து காம்பு தட்டி கீழே போய் தாவி விழுந்துருக்கேன். நிறைய தான் விழுந்துருக்காங்க. நீங்களா? ஆமா, நான் விழுந்துருக்கேன். ஓகே, விழுந்து அடிபட்டாலும் மறுபடியும் அதை எடுத்துட்டு நீங்க? ஆமா, மறுபடியும் நான் தான் எடுத்து கொண்டு போகணும். ஏன் தூக்கிட்டு போக மாட்டாங்க, நான் தான் எடுத்து மறுபடியும் கொண்டு போகணும். அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு எத்தனை தார் சுமப்பீங்க? 40 தான் ஜம்பாங்க. ஒருத்தரே 40 தார்னா கூட வரவங்க கூட வரவங்க அவங்க கூட ஜம்பாங்க. 3 ஜம்பாங்க. 3 நான் 2 ஜம்பாங்க.
எவ்வளவு இப்ப குடுக்குறாங்க ஒரு சம்பளம்? அதுக்கு 13 கொடுக்காங்க. ஒரு தாருக்கு 13 ரூபாண்ணா. ஒரு தாருக்கு 13 ரூபாய். ஆமாண்ணா. 2 தாருனா 26 தான் இருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை தார் சமைப்பீங்க? 40? ஆமாண்ணா. ஓகே, 2 தாருக்கு 26 ரூபாய். ஆமாண்ணா. சரி, மாச சம்பளமா இல்ல அது டெய்லி கணக்கா? இல்ல அது வாரத்துக்கு போடுவாங்க. ஓ, அதிகமா கேட்டிருக்கீங்களா? அதெல்லாம் யாரையும் கேட்க மாட்டேன். நம்ம சமந்தக்குள்ளே அப்படியே கேட்க போனோம். அதிகமா யாரையும் கேட்க மாட்டேன். சரி, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எப்படி தலைகீழ மாறிச்சு உங்க வாழ்க்கை? வீட்டுல வேற ஆம்பளையா ஒத்த பையன் தானா, அதனால வெளியே எங்கேயுமே போக முடியல. நைட்டு வீட்டுலாம் தங்குற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் அப்பாவுமே கொஞ்சமாட்டு வெளியே போயிட்டு விளாண்டுக்கிட்டு வருவேன். இப்போ அப்படி கிடையாதுண்ணா. வீட்டுல நான் மட்டும் ஆம்பளை பையன், வீட்டையும் பார்க்கணும். அதனால நைட்டு எங்கேயுமே வெளியே போனா வீட்டு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம்னா, எங்க போனாலும் நைட்டு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம்னா. அதான் வீட்டுல அப்பா கிடையாது, நம்ம தான் வீட்டை பார்க்கணும். யாரும் நைட்டுக்கான கலந்துனா கூட ஆம்பளை பையன் கிடையாதுல, அதனால வீட்டுக்குள்ள தான் இருப்போம். குடும்ப சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்ட நேரம் நம்ம தாண்டா, நம்ம இனிமேல் நம்ம தார் சுமக்க போகணும், நம்ம படிக்கணும், நம்ம வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், அதெல்லாம் இப்பயும் உங்களுக்கு அந்த புரிதல் வந்து இந்த பயமே இருக்கு? அம்மாவையும் அக்காவையும் நல்லா பாத்துக்கணும். அப்பப்போ நைட்டுக்கான நாளைக்கு ஒத்துக்குள்ள எல்லாம் முடிச்சுக்கிடுவோம். முத்துக்கு பிடிச்ச ஆக்டர் யார்? சியான் விக்ரமா? ஆமா. ஏன் அது படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இல்லையா? ஆமா. எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு சாமி 2 பிடிக்கும். அப்படியா? ஆமா. எனக்கு என்னன்னா, ஒருவேளை துருவ விக்ரம் கூட நடிக்கிறதுனால நீங்க அப்படி சொல்றீங்களோ? இல்ல, ஃபர்ஸ்ட் துருவகம் தான் பிடிக்கும். சின்ன வயசுல நான் என் ஃப்ரெண்டு சிவபெருமான் எல்லாம் கேக் வெட்டிருக்காங்க. விளையாட்ட கேக் வெட்டிருக்கேன். 10 கிலோ 5 கிலோ கேக் வெட்டிருக்காங்க. விக்ரம் சார் பிறந்த நாளைக்கா? ஆமாண்ணா. ஓகே. அது தெருப்பங்க எல்லாருமே விக்ரம் ஃப்ரெண்ட்ஸ் தானா. ஏன் அவ்வளவு விக்ரம் பிடிக்கும்? விக்ரம் இருக்குதுல நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க அவரு. அப்படியா? ஆமாண்ணா. அவங்க துருவ விக்ரம் சொன்னீங்களா? அதான் சொல்லிருக்கேன். விக்ரம் பிறந்தா கூட சொன்னேன், அப்பாட்ட விஷ் பண்ணுங்கண்ணா, கேட்டான்னு சொல்லுங்கண்ணா சொன்னாங்க. நான் சொன்னாங்கண்ணா அப்பா. எப்படியா? ஆமாண்ணா. உங்க பையன் எப்படி இருக்காரு? அவர் மாதிரியே அப்பா மாதிரியே இருக்கிறாரா? அவங்க நல்லா கம்மி தானே இருக்காங்க. எப்படியா? நீங்க தான் கபடி சொல்லி கொடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, நாங்க அந்த சாதிரி பையன் எல்லாம் நாங்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்படி என்ன சொல்லி கொடுத்தீங்க? ஏன்னா நம்மளுக்கு கபடியில வந்து ரைடரு பலசாலியா இருக்கணும், பிடிக்கிறவங்க விவரமா இருக்கணும். ஆமா. நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்க? நாங்க பிடிக்குன்னு சொல்லி கொடுத்தோம், ரைடிங் எல்லாம் சொல்லி கொடுத்தோம். அப்படியா? ஆமாண்ணா. நல்லா அஃபென்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நல்லா பழகிட்டு அவருக்கு. ஓகே. நல்லா பழகிட்டு. எப்படி வந்துட்டு இருக்கு பைசன் நீங்க இருக்கிற வரைக்கும்? நீ எப்படின்னு தெரியல. படம் எப்படி வந்துகிட்டு இருக்கு? படம் வந்துட்டான் இது. அது நம்ம ஏரியால நடக்கிற கதை தானா? அது தெரியல. அது கதை என்னன்னு எனக்கு தெரியல. அது என்ன கதைன்னு தெரியல எனக்கு. உங்க டீம் பேர் என்னமா? எங்க டீம் பேர் கார்த்திக் பிரதர்ஸ். கார்த்திக் பிரதர்ஸ்னா. கார்த்திக் பிரதர்ஸா? ஓகே. யார் கார்த்தி? அது எங்க அண்ணன் ஒருத்தானே. ஓகே ஓகே. அது உங்க ஊர்ல இருக்க டீம். பைசன்ல வாழை தானா? வாழை டீமா? ஆமாண்ணா. அப்படியா? ஆமாண்ணா. ஓகே, வாழை டீம் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆமா. சூப்பர். பயங்கரமான ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஆமாண்ணா. ஓகே, சூப்பர். என்ன பாடல்லாம் பிடிக்குமா? முத்துக்கு பிடிச்ச பாட்டு? பாட்டு தான் அவ்வளவு பிடிக்காது. தார் சுமக்க போறப்போ எப்படி டைம் பாஸ் பண்ணுவீங்க? அது வந்து அங்க நிறைய ஃப்ரெண்ட் எல்லாம் இருப்பாங்க, லேடிஸ் தான் இருப்பாங்க. அவனை காமிச்சிட்டே அப்படியே போயிடுவாங்க. அப்படியா? கடையில பாடிக்கிட்டே இருக்கிறது? இல்ல, நல்லா காமிச்சிட்டே போயிடுவான். காமிச்சிட்டே போயிடுவேன், பேசிக்கிட்டே. ஆமா. ஓகே. அப்ப செல்ல வந்து கிடையாது. இப்பதான் செல்லு கொஞ்சம் வந்துச்சுல. ஆமா. அப்போ செல்லு ஒண்ணுமே கிடையாது. அப்படி நேரா போனே ஜோட்டா பீம் பார்ப்பேன். அப்பா பார்த்தோன்னு அப்படியே திரும்பிடுவாங்க. ஜோட்டா பீம் தான் உங்க இதேவா? ஆமா, அது நல்லா இருக்கும். அந்த பீம் தான் நல்லா இருக்கும். சரிமா. ஏன் விஏஓ ஆகணும்னு அந்த வெறி? வெறின்னு இல்லைன்னா, எங்க அப்பா யாரும் அந்த பென்ஷன் டைம்ல ஐயாவது ஏற்றி விடலாம். இன்ன வரைக்கும் வரலையா? இன்ன வரைக்கும் ஏற்றி விடலாம். ஓகே. அது அதனாலதான் ஆகணும்னு ஆசையோட இருக்காங்க. யார் யார் போனீங்க போய் கேக்குறதுக்கு? நான் எங்க அம்மா தானா. அப்படியா? ஆமா. எதுல? நடந்து தானே போனோம், வண்டி ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு தூரம் அங்க இருந்து? பஸ் ஸ்டாண்டிங்ல இருந்து 2 கிலோமீட்டர், அதுக்கு 2 கிலோமீட்டர் நடந்து போனோம். மொத்தம் 4 கிலோமீட்டர். ஆமாண்ணா. அந்த விஏஓ பாக்குறதுக்கு என்ன சொல்றாங்க அவங்க? அவங்க பாக்கவே முடியல. அவங்கள வரதே இல்லையா அவங்க? எப்ப வாங்கன்னு தெரியல நம்மளுக்கு. நான் போன டைம் இல்லங்க. எத்தனை நாள் இருந்தீங்க? நாங்க ஒரு நான் ஃபர்ஸ்ட் 2 நாள் அம்மா கூட போனேன். ஆனா நான் மட்டும் போகாமா, நீ வீட்டுல இருந்து வேலைக்கு போகணும்னு நான் மட்டும் போய் பார்த்தேன். அப்போ யாரும் சம்பளம் அந்த பைசா இருந்து ஏன் அது கேட்டு. ஆமா, அது கேட்டு எங்களுக்கு இதாகி போயிட்டுங்க. சம்பளம் இருக்கு, அப்பா தெட்டாரு சுத்துக்கிட்டே வந்து விட்டாங்க. ஆனா மாரி செல்வராஜன அங்க இருக்கிற மக்களை தான் வாழைப்படத்துல நடிக்க வச்சிருக்காங்களா? ஆமாண்ணா. நம்ம ஊர்ல எத்தனை பேர் நடிச்சிருக்காங்க? அதுல எல்லாருமே நடிச்சிருக்காங்களா? முக்காசி நம்ம ஊரால் தானே இருக்கலாம். அம்மா அக்கா யாராவது இருக்காங்களா அதுல? இல்ல, அம்மா அப்பா யாரும் தானே. அம்மா அக்கா யாரும் நடிக்கலையா?
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நடிச்சிருக்காங்க. ஆனா அதுல 2 பசங்க இருப்பாங்க. ஆமாண்ணா. சிவனேந்தன் ஒண்ணு, சேகர் ஒண்ணு. ஆமாண்ணா. எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் உன்னோட வாழ்க்கை மாதிரிதான் இருக்கு எனக்கு. அப்ப சேகர் யாரு? அந்த மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? எனக்கான எனக்கு இருக்காங்க. இல்ல வாழை தார் எடுக்கும் போகும்போது ஏய் நீ வாடா, நீ வந்தா தான்டா நான் போவேன், அந்த மாதிரி அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு கேட்கும். அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவ்வளவு யாரும் இல்ல. அவ்வளவு யாரும் இல்ல. சேரவே மாட்டீங்களா? செட்டு சேரவே மாட்டீங்களா? ஃப்ரெண்டே வச்சுக்க மாட்டீங்களா? அவ்வளவு வெளியே போனா ஒட்டுக்கா போறது வரதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். இல்ல வெளியே போனாலும் அதெல்லாம் வண்டி நம்மளோட வண்டி இருந்தா வெளியே போவாங்க. அது அவங்க வண்டி தான் அவங்க தனியா போயிடுவாங்க. ஓகே. மாரியண்ணன் வந்து அந்த படம் வந்தனால அங்க இருக்கிற சிலர் சொல்ற விஷயங்கள் இல்ல நாங்க பாக்குற விஷயம்னா மாரியண்ணன் ஒண்ணுமே பண்ணல, அங்க நிறைய விஷயங்கள் அந்த ஊருக்கும் பண்ணல, அங்க இருக்கிற மக்களுக்கும் பண்ணல அப்படின்லாம் சொல்றாங்களா? உண்மையா அது? இல்ல அதான் பொய் தானா. மாரியண்ணன் எல்லாமே பண்ணிருக்காங்கண்ணா ஊருக்காக. அப்படியா? ஆமா. இப்ப ரீசெண்டா வெள்ளம் கூட வந்துச்சுன்னா வெள்ளத்துல வீட்டுல யார் வீட்டுமே அரிசி ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே அவங்கதான் எல்லாம் ஊர் மக்கள் எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க வீட்டுக்கு போறது இல்லாம. ஓகே. இல்ல இந்த வாழை படத்துக்கா இருக்கட்டும், இப்ப நீங்க பைசன் எல்லாம் போனீங்களே, நீங்க நடிக்க போற யாருக்குமே பேமெண்ட் எல்லாம் கரெக்டா கொடுத்துறாங்க? அதெல்லாம் கரெக்டா கொடுப்பாங்க. காசும் கொடுத்துறாங்க? அதெல்லாம் கொடுத்துப்பாங்க. இல்ல வெளியில வந்து காசு தரது இல்ல, உங்களை நடிக்க மட்டும் வைக்கிறாங்க சொல்றாங்க. இல்ல அப்பெல்லாம் கிடையாது, கரெக்டா காசு தான் கொடுப்பாங்க. ஓகே. மாரியண்ணனுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த டைம்ல? இந்த டைம்ல ரொம்ப டைம் சொன்ன மாதிரி சொல்லி தான் நமக்கு அவங்களால தான் கொஞ்சம் ரீச் ஆகி எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் தேடி இருந்தாங்க. எல்லாம் பார்த்து சொல்லுங்க. எல்லாருமே போனா கேட்டா ஒரே வார்த்தை, நீ என்ன சோக போய்க்க தம்பி, ஆமாண்ணா நான் தானே எல்லாத்தையும் கேட்காங்க. கொஞ்சம் ரீச் ஆயிட்டானா அவங்களாதான் எல்லாம் ரீச் ஆகணும்னா கொஞ்சம் மெனக்கிட்டு இன்னும் கூப்பிட்டு எல்லாம் பேச வச்சு அவங்களெல்லாம் சத்தியமா உங்ககிட்டயே பேசிக்க முடியாதாங்க. நீங்க அதை ஷோ பார்த்து இன்வைட் பண்ணீங்க அப்படி அவதான் எல்லாமே நான் மாதிரி சொல்லுவேன். ஒரு முத்து பாக்குறோம், இன்னும் ஊர்ல எவ்வளவு முத்து இருப்பாங்க. ஆமாண்ணா இருப்பாங்க. மாரியண்ணனோட கனவு என்னன்னா யாரும் அப்படி இருக்க கூடாதுன்றதுக்காக தான் அந்த படைப்பு வெளியே வந்துச்சு. அந்த கஷ்டமும் வலியும் இருக்குன்னு. முத்துவோட ஆசை என்ன? அந்த ஊருக்கு என்ன பண்ணணும்னு விரும்புறீங்க? ஊருக்கானா ஊருக்கு எல்லாமே பண்ணணும் தான். நான் கொஞ்சம் நானும் பேலாததுக்கே ஊருக்கு எல்லாம் பண்ணுவேண்ணா. என்னால முடிஞ்சது பண்ணுவேண்ணா. ஓகே. அம்மாக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இங்க பார்த்து சொல்லுங்க. அம்மாக்கும் அக்காக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்றீங்களா? என்ன சொல்ல வரீங்கன்றது இதை பார்த்து சொல்லுவீங்க, அவங்க அப்படியே எடுத்துப்பாங்க. அம்மா அப்பாவுக்கு வந்து அம்மாவும் அக்காவுக்கும் ரொம்ப டைம் சொல்லலாம். அவதான் என் சின்ன வயசுல படிக்க வச்சு கொஞ்சம் சின்ன வயசுல அவன் தான் கஷ்டப்படுத்தி படிக்க வைக்காங்கண்ணா. ஆனா அம்மாவுக்கு நல்ல ஒரு வீடு கட்டி கொடுக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அவங்கள நான் வேலைக்கு போயிட்டு அவங்க 2 பேரும் வேலைக்கு போடாம பண்ணணும். ஓகே. ஆமா. இங்கிலீஷ் டீச்சரை கேட்டதா சொல்லுங்க. கேட்டேன்னு சொல்லுங்க. ஓகேமா. ஊர்ல இருக்கிற மக்களையும் கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா நான் ஊருக்கு வருவேன், சமைச்சு கொடுக்கணும். கண்டிப்பா. ஓகேவா? தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச். அடுத்து விஓவா சந்திப்போம். ஓகே, கண்டிப்பா சந்திக்கலாம். ஓகேமா. என்ன சொல்ல அவங்க சந்தி மாதிரி உங்களை நன்றி, வணக்கம்.